உங்க பிரெக்னன்சில நீங்க சர்விக்கல் சர்க்குலேஜ் பண்ணிருக்கீங்களா இல்ல பண்ண போறீங்களா? இந்த வீடியோல ஆஃப்டர் சர்க்குலேஜ் என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு மை டே 18 ஆஃப் பிரெக்னன்சி டு பேரண்டிங் ஜெர்னி. ஸோ லாஸ்ட் வீடியோல சர்க்குலேஜோட ப்ராசஸ் பத்தி ஷேர் பண்ணிருந்தேன். ஆஃப்டர் சர்க்குலேஜ் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது ரெஸ்ட் தான். டெலிவரி வரைக்கும் பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணுமான்னு கேட்டா அப்படிலாம் இல்ல. சர்ஜரி முடிஞ்சு ஃபியூ வீக்ஸ் கண்டிப்பா ரெஸ்ட்ல தான் இருக்கணும். ஹாஸ்பிட்டல் செக்அப்ஸ் தவிர தேவையில்லாத டிராவல் அவாய்ட் பண்ணணும். ஃப்ளோர்ல உட்கார்றதையும் அவாய்ட் பண்ணணும். மெயினா உங்க லோயர் அப்டமனை ப்ரெஷர் பண்ணாத மாதிரி பாத்துக்கணும். அண்ட் நீங்க டாய்லெட் யூஸ் பண்றப்போ மேக்ஸிமம் வெஸ்டர்ன் ஆப்ஷன் இருந்தா அதை யூஸ் பண்றது சேஃப். அண்ட் மெயினா கான்ஸ்டிபேஷன் ஆகாத மாதிரி ஃபைபர் ரிச் ஃபுட் சாப்பிடணும். உங்களை எப்பவுமே ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். வெயிட் லிஃப்டிங், ஹெவி ஒர்க்ஸ்லாம் கண்டிப்பா பண்ணக்கூடாது. உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னா குக்கிங் மாதிரி சும்மா நின்னுட்டு பண்ற ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் வீக்ஸ்க்கு அப்புறம் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களை சுத்தி இருக்கிறவங்க நார்மல் டெலிவரி ஆகணும்னா வாக்கிங்லாம் பண்ணணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. அது மத்தவங்களுக்கு ஓகே, பட் நமக்கு நார்மல் டெலிவரி ஆகுறத விட ப்ரீடம் டெலிவரி ஆகாத மாதிரி பாத்துக்கணும். அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ உங்க டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு லைட் பெயின் இல்லைன்னா டிஸ்கம்ஃபர்ட் இருந்தா உடனே உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பிரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.